ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுவையான சேமியா மாம்பழ கீர். இது ரொம்பவே சிம்பிளான டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் சேமியா எடுத்திருக்கேன். பாலை விட கம்மியாக இருக்கணும் சேமியா, அப்போ தான் சுவையாக வரும். நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்தில் பாதி இதில் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மாம்பழத்தை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் பாதி அரிஞ்சதில் 1/4 பங்கு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம டெக்கரேஷனுக்காக. இப்போ பாருங்கள், பாலில் சேமியாவை போட்டு சேமியாவை வேக வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் சேமியாவை வேக வைங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை போடலாம். நான் 2 கரண்டி சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சேமியாலெல்லாம் நல்லா சர்க்கரை பிடிக்கும். சேமியா போட்டு பால் கொதித்த உடனே கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாலை சூடாற வச்சுடுங்க. இப்போ நம்ம பால் சூடாறிடுச்சு. சூடாறின பாலில் நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் நல்லா உடச்சி கலக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் டெக்கரேஷனுக்கு நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவை போட்டுக்கோங்க. சுவையான சேமியா மாம்பழ கீர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.